அதிகப்படியான வாக்குப்பதிவுக்கு டிவிகே ஃபேக்டர் ஒரு காரணம்னா, திமுக சார்பு நிலையில் வாக்களிக்கக்கூடியவர்கள் பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாது, என்டிஏ உள்ளே வந்துடக்கூடாது, அவர்களும் வந்து கடந்த முறை வாக்களிக்காதவர்கள் கூட இந்த முறை வாக்களித்திருப்பதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. முரண்பாடாக பேசுவதாக யாரும் நினைக்க வேண்டாம். என் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு மாற்றி பேசுகிறேன்னு இல்லை, அப்படி பேசலை நான். Plan your next summer escape with Grand Royal Tours. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. தமிழ்நாட்டில் இந்த முறை பண பட்டுவாடா என்பது 2 பேருமே வந்து நிச்சயம் பலாயிரம் கோடிகளை அவர்கள் இறக்கியிருக்கிறாங்க. போன தடவையோட அதிகமாக இருந்த மாதிரி இருக்குதா சார்? அப்சல்யூட்லி மிகப்பெரிய அளவில் இறக்கியிருக்காங்க. பணமா, பொருளா, நகையா எல்லாம் கொடுத்துருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் அதில் கொடுமை என்னன்னா, ஓரளவாவது கட்டுப்படுத்த எலெக்ஷன் கமிஷன் கடந்த காலங்களில் முயற்சி பண்ணிச்சு. இந்த அளவு சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. தேர் லீஸ்ட் பாதர் அபவுட் இட். இந்த பர்சன்டேஜ் கணக்கில் பார்க்கும்போது 7 to 8% நிறைய ஜாஸ்தி பதிவாயிருக்குங்கிறதுக்கு காரணம் 2 இடத்துலையும் டிவிகே இருக்கிறாங்க அப்படிங்கிறதா சார்? கண்டிப்பாக டிவிகே இஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். அதே மாதிரி இப்போ திமுக தரப்புலேருந்து வரக்கூடிய வாக்குகளில் வந்து இந்த கவர்மெண்ட்டை காப்பாற்றப்படணும், பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாது, பிஜேபி வந்துடும். இது வரைக்கும் எந்த மாநில தேர்தலையுமே அதை டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான நெரேட்டிவாக எந்த முதலமைச்சரும் கருணாநிதியோ எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ மாற்றினதே கிடையாது. இவர் மாற்றிட்டார். நிறைய பேர்கிட்ட பேசும்பொழுது அவர் வந்து விஜய் அதிமுக கிட்டேருந்து அள்ளுறாரு, திமுக கிட்டேருந்து சுரண்டுறாருன்றாங்க. அதாவது பெரிய அளவில் வாக்குகளை அதிமுகலேருந்து பிரிக்கிறாரு, ஓரளவு வாக்குகளை திமுக கிட்டேருந்து பிரிக்கிறாருன்னு போது வெவ்வேறு விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும். அஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டியாக அவர் அக்ரெசிவாக வந்து இந்த கடந்த 2 ஆண்டுகளில் வந்து செயல்பட்ட விதம் என்பதெல்லாம் வந்து கன்வென்ஷனல் ஸ்கேல்ஸை வச்சு நம்ம அளக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாகவே அது இல்லை. இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ ஆஸ் ஆஃப் நவ். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடுலேயே வந்து உங்களுக்கு வந்து 80% எல்லாம் கிராஸ் பண்ணதே இல்லை. ஆக்சுவலாக தமிழ்நாட்டோட ஆவரேஜே 65 தான். இந்த பர்சன்டேஜ் ஆஃப் போலிங் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்ததே இல்லைன்னும் பொழுது நியூ பிளேயர் இஸ் சேலஞ்சிங் த எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்ஸ். 3வது ஃபேக்டர் வந்து ஹியூஜ் மணி ஃப்ளோ ஃப்ரம் ஐதர் சைட், போத் சைட்ஸ். இந்த அதிகமான அளவுக்கு வாக்குப்பதிவு எப்படி பார்க்குறீங்க? டெமோக்ரஸி, ஜனநாயகம் என்பது வெற்றி பெறுகிறது என்பதைத்தான் இது காட்டுகிறது. எவ்வளவு குறைகள் இருந்தாலும் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்புகளிலேயே குறைந்த அளவு தீமை கொண்டது வாக்கு வங்கி ஜனநாயக அமைப்பு முறை என்று பிரதமர் இந்திரா காந்தி ஒரு முறை சொன்னார். சிஸ்டம் வித் லீஸ்ட் டேஞ்சர்ஸ் அவங்க சொன்னது. த சிஸ்டம் வித் லீஸ்ட் ட்ராபேக்ஸ், அத்தகைய பொருள் தரக்கூடிய ஒரு வார்த்தைகளை பிரதமர் இந்திரா காந்தி ஒரு முறை சொன்னார். அதாவது இன்றைக்கி மன்னராட்சி இருக்குது, இராணுவ ஆட்சி இருக்குது, 2 கட்டான ஜனநாயகங்கள் இருக்குது. ஆனால் முழு அளவிலான ஒரு ஜனநாயகம், இவ்வளவு பெரிய ஒரு வேற்றுமைகள் கொண்ட ஒரு தேசத்தில், இவ்வளவு மொழிகள், இவ்வளவு இனங்கள், இவ்வளவு உணவு பழக்க வழக்கங்கள் கொண்ட ஒரு தேசத்தில் வந்து வாக்கு வங்கி ஜனநாயகம், அதுவும் அனைவருக்குமான வாக்குரிமை கொண்ட ஒரு ஜனநாயகம் என்பது உலகின் அதிசயங்களில் ஒன்று. நீங்கள் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி இங்கேருந்து டெல்லிக்கு ட்ரெயினில் போகிறீங்கன்னா எவ்ரி 200 கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு கல்ச்சர் மாறும், ஃபுட்டு ஹேபிட்ஸ் மாறும், ட்ரெஸ்ஸு மாறும், லாங்குவேஜ் மாறும், எல்லாமே மாறும் உங்களுக்கு. ஸோ இந்தியா வந்து ஒரு அற்புதமான நாடு. இவ்வளவு வேற்றுமைகளுக்கு மத்தியில் இந்த நாடு ஒன்றாக இருப்பது தான் ஆச்சரியமே ஒழிய, இது சிதைந்தால் அதில் ஆச்சரியம் ஏதும் இல்லை, ஆனால் வருத்தப்பட நிரம்ப இருக்கும். ஸோ இந்தியா இஸ் அ பசில் ஃபார் ஏஜஸ், ஃபார் மெனி அப்சர்வர்ஸ் அண்ட் மெனி திங்கர்ஸ், மெனி ஹிஸ்டாரியன்ஸ், ஃபார் மெனி பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட்ஸ். இவ்வளவு மொழிகளுக்கு மத்தியில், இவ்வளவு இனங்களுக்கு மத்தியில், இவ்வளவு மதங்களுக்கு மத்தியில், இவ்வளவு வேற்றுமைகளுக்கு மத்தியில் இந்த நாடு ஒன்றாக இருப்பது என்பது வந்து ஒரு பேரதிசயம். ஏதோ ஒரு இழை, கண்ணுக்கு தெரியாத ஒரு இழை வந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை இந்தியாவை இணைக்கிறது. அதை பலப்படுத்துவது தான் ஒவ்வொரு குடிமகனின் வேலையாக இருக்க முடியும். அதில் எந்த சந்தேகமும் வேணாம். இந்த பீடிகையோடு நான் ஏன் இதை தொடங்குறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த அமைப்பு, இந்த ஜனநாயக அமைப்பில் வந்து கோளாறுகள், குறைகள் இருந்தாலும் இருக்கிற செட்டப்பில் பெஸ்ட்டு செட்டப் இது தான். ஏன்னா இப்போ நம்ம பார்த்தோம், கடந்த பல தேர்தல்களில் அது தமிழ்நாட்டை பிடிச்ச வியாதி வந்து கேஷ் ஃபார் ஓட்ஸ் மிகப்பெரிய அளவில் இந்த முறை தேர்தலில் பணம் விளையாடி இருக்கு. ஒரு காலத்தில் வட மாநிலங்களில் வந்து துப்பாக்கி முனைகளால், வெடிகுண்டுகளால் இந்திய தேர்தல் முறை வந்து கேள்விக்குறியாக்கப்பட்டது. பட் அதை வந்து இந்திய அரசின் வல்லாண்மை, இந்த மைட் ஆஃப் த இந்தியன் ஸ்டேட் ஹேஸ் க்ரஷ்ட் இட். இன்றைக்கி இந்தியாவோட எந்த மூலையிலையும் 10,000 அடி உயரமான மலைவெளிகள், மலைப்பகுதிகள் ஆகட்டும், சமவெளிகள் ஆகட்டும், ஆற்றுப்படுகைகள் ஆகட்டும், எங்கே வேணால் வந்து இவிஎம் மெஷின்ஸை எடுத்துகிட்டு போய் வச்சு வாக்குப்பதிவை நடத்த முடியும். அதை வந்து ஆயுதம் தாங்கிய கும்பல்களால் இதை சேலஞ்சே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து இந்த மைட் ஆஃப் த இந்தியன் ஸ்டேட் வந்து அதை க்ரஷ் பண்ணிடுச்சு. பட் என்ன ஒரு சிக்கல்னு கேட்டிங்கன்னா, 2011 அன்றைய தேர்தல் ஆணையர் SY குரேஷி சொன்ன மாதிரி பணப்பட்டுவாடாவை எங்களால் தடுக்க முடியல.
பலத்தால் வன்முறையால் இந்திய தேர்தல் முறைகளை சேலஞ்ச் பண்ணவங்கள நாங்கள் க்ரஷ் பண்ணிட்டோம், நசுக்கிட்டோம். எந்த மூலையிலையும் இன்றைக்கி இந்தியாவில் தேர்தல் நடத்த முடியும், எந்த கொம்பனாலையும் அதை சேலஞ்ச் பண்ண முடியாது. வேற பணபலம் என்பது வந்து எங்களால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 2011 தமிழ்நாடு தேர்தல் அப்போ அவர் சொன்னார். இதே மாதிரி 5 மாநில தேர்தல் அப்போ சேட்லி 5வது தேர்தலையும் 16, 21, இது 26. ஏன்னா இந்த தேர்தலில் வந்து 2 தரப்பும் திமுக அதிமுக 2 பேருமே வந்து பல ஆயிரம் கோடி ரூபாய்களை வந்து வாக்காளர்களுக்கு விநியோகித்திருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் அந்த இடத்துல வந்து லெவல் பிளேயிங் ஃபீல்டை என்ஷூர் பண்ணிடுச்சு. அது ரொம்ப வெட்கங்கட்ட ஒரு வேலை. முதலாம் ஒரு தரப்பு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, ஓரளவு நடவடிக்கை எடுப்பாங்க. இப்போ 2 தரப்புமே கம்ப்ளைண்ட் பண்ணல. எலெக்ஷன் கமிஷன் ஃப்ரீயாக விட்டுட்டான். ரோட்டில் போகிற வரவனை வந்து பறக்கும் படை வச்சு கார் டிக்கியை திறந்து செக் பண்ணியிருந்தானே ஒழிய அங்கே அமோகமாக பணப்பட்டுவாடா நடந்துச்சு. ஸோ இந்த தேர்தலில் வந்து இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலையுமே இப்போ வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி, தமிழ்நாட்டில் இந்த முறை பணம் பட்டுவாடா என்பது 2 பேருமே வந்து நிச்சயம் பல ஆயிரம் கோடிகளை அவர்கள் இறக்கியிருக்கிறாங்க. போன தடவையோட அதிகமாக இருந்த மாதிரி இருக்குதா சார்? அப்சல்யூட்லி மிகப்பெரிய அளவில் இறக்கியிருக்காங்க. பணமாக, பொருளாக, நகையாக எல்லாம் கொடுத்துருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் அதில் கொடுமை என்னென்னா, ஓரளவாவது கட்டுப்படுத்த எலெக்ஷன் கமிஷன் கடந்த காலங்களில் முயற்சி பண்ணிச்சு. இந்த அளவு சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. தேர் லீஸ்ட் பாதர் அபவுட் இட். ஸோ லெவல் பிளேயிங் ஃபீல்டை என்ஷூர் பண்ணிட்டாங்க. அது ஒரு சோஷியல் மீடியாலையும் பார்க்க முடிஞ்சது. நிறைய பேர் பொருளை நீங்கள் சொன்ன பொருளாக கொடுத்தது வீடியோலாம் எடுத்து போட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதாவது ஓப்பன் மணி டிஸ்ட்ரிபியூஷன், ஓப்பன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கூட்ஸ் ஐட்டம்ஸ். ஒன்றுமே யாருமே ஒன்றும் பேது. தமிழ்நாட்டில் பல தொகுதிகளில் தேர்தலை ரத்து பண்ணியிருக்கணும், பண்ணலை. 2016 ஒரு 4 தொகுதியில் பண்ணாங்க. செந்தில் பாலாஜி இந்த தொகுதியில். 2019 வேலூரில் பண்ணாங்க, துரைமுருகன் பையன் என்ன தொகுதியில். பல தொகுதிகளில் தேர்தலை ரத்து பண்ணியிருக்கணும். அந்த அளவுக்கு வந்து அதுவும் சோஷியல் மீடியாவில் வந்து உங்களுக்கு வந்து ஆதாரங்கள் கொட்டி கிடக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஓப்பனாகவே கொடுக்குறோம், எந்த ஒளிவு முறையும் இல்லை. நடுத்தரில் நின்று காசை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறான், நடுத்தரில் நின்று பண்ணுறான். அதை தட்டி கேட்ட காவலர்கள் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸோ இந்த அளவுக்கெல்லாம் நடந்திருக்குது உங்களுக்கு வந்து. ஸோ இந்த பேக்ரவுண்டில் பார்க்கும்போது ஏதோ தேர்தல் நடந்து முடிஞ்சிடுச்சு. 85% இஸ் குட் நம்பர்ஸ். இது எப்படி புரிந்து கொள்வது என்பது தான் நமக்கு கடினமாக இருக்கிறது. ஏன்னா கடந்த காலங்களில் வந்து அனுபவத்தை வைக்க பார்க்கும்போது ஹெவி போலிங் இஸ் அ பேட் நியூஸ் ஃபார் கவர்மெண்ட், ரூலிங் கவர்மெண்ட்னுவாங்க. பட் இந்த முறை அதையும் உறுதியாக சொல்ல முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, எஸ்ஐஆரால் வந்து நிறையா வாக்குகள் கழித்து கட்டப்பட்டு இருக்கிறது. இன்னொன்று, எதிர்த்தரப்பில் திமுக ஆதரவாளர்கள் சொல்லக்கூடியது நம்பர்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இது ஒன்றும் பெரிய பர்சன்டேஜ் இல்லைன்றாங்க. அவங்க வந்து அவங்க தரப்பை சொல்கிறாங்க. அவங்க வந்து இன்னொன்று ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. ஆனால் அது விஜயும் ஏடிஎம்கேவும் ஈக்குவலாக உடைக்கிறதால இந்த ஹெவி போலிங் இருந்தாலும் இட்ஸ் அட்வான்டேஜ் டிஎம்கேன்னு ஒரு வியூ இருக்குது. நீங்கள் எஸ்ஐஆர்னு சொன்னதுனால கேட்குறேன் சார். இப்போ எஸ்ஐஆருக்கு அப்புறமா தான் இதுக்கு முன்னாடி நம்ம அஸ்ஸாம் நடந்தது, கேரளா நடந்தது, புதுச்சேரி நடந்திருக்கு, இப்போ தமிழ்நாடு நடக்குது, வெஸ்ட் பெங்கால் நடந்துட்டுருக்கு. இப்போது ரீசெண்டாக நடந்து வச்சு பார்க்கும்போது எஸ்ஐஆருக்கு அப்புறமான தேர்தலில் 3 to 4% ஓட் இன்க்ரீஸுங்கிறத அஸ்ஸாம்லேயும் பார்க்குறோம், நம்ம கேரளாலையும் பார்த்துருக்கோம். வேற புதுச்சேரி அப்படின்னு வரும்போது 90%, லைக் 7 to 8% காமிக்குது. அதே 7 to 8% இன்க்ரீஸ் நம்ம இங்கேயும் பார்க்குறோம். தோ அந்த நம்பர்ஸில் நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஒரு தனி சப்ஜெக்டாக டிஸ்கஸ் பண்ணப்பட்டால் கூட இந்த பர்சன்டேஜ் கணக்கில் பார்க்கும்போது 7 to 8% கேரளா அண்ட் அஸ்ஸாமில் விட ஒரு 5% நிறைய ஜாஸ்தி பதிவாயிருக்குங்கிறதுக்கு காரணம் 2 இடத்துலையும் டிவிகே இருக்கிறாங்க அப்படிங்கிறதா சார்? டிவிகே ஒரு ஃபேக்டராக இருந்திருக்கா? கண்டிப்பாக டிவிகே இஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ், மே நாட் பி தி ஒன்லி ஃபேக்டர். டிவிகே இஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். அதே மாதிரி இப்போ திமுக தரப்புலேருந்து வரக்கூடிய வாக்குகளில் வந்து இந்த கவர்மெண்ட்டை காப்பாற்றப்படணும், பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாது. ஏன்னா வந்து இது 24 ரெப்ளிகேஷன். கடந்த காலங்களில் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன், அசம்பிளி எலெக்ஷன் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு இருந்தாலும் இந்த மாதிரி அந்த கம்பேரிசனும் செய்யப்படுகிறது. அதை முழுவதும் நம்ம ஒதுக்கி தள்ளவும் கூடாது. பிஜேபி ஃபேக்டர் தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபி வராமல் இருக்கணும். ஏன்னா டிஎம்கேவோட பேசிக் பொலிட்டிக்கல் ஆட்டிடியூடே வந்து ஆன்டி பிஜேபி, ஆன்டி ஹிந்துத்வா. பிஜேபி வந்துடும். இது வரைக்கும் எந்த மாநில தேர்தலையுமே அதை டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான நெரேட்டிவாக எந்த முதலமைச்சரும் கருணாநிதியோ எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ மாற்றினதே கிடையாது. இவர் மாற்றிட்டார். கடந்த 8-9 ஆண்டுகளாக, குறிப்பாக கருணாநிதி மரணத்துக்கு பிறகு ஸ்டாலின் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் என்னென்னா வந்து ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட்டில் தமிழ்நாட்டில் வந்து பெரிய அளவில் வந்து வேறொன்றை செய்தது. என்ன செஞ்சாலும் அதை எதிர்க்கிறது. அது நியூ எஜுகேஷன் பாலிசியாக இருந்தாலும் எதிர்க்கிறது, நீட்டாக இருந்தாலும் எதிர்க்கிறது, டீலிமிட்டேஷனாக இருந்தாலும் எதிர்க்கிறது. யூ பிரிங் இன் எனி பாலிசி தே வில் அப்போசிட். மற்ற மாநிலங்கள், இந்தியாவில் வேறு எந்த மாநிலங்களுமே வந்து இந்த அளவு எதிர்ப்பு கிடையாது. அது சரியாக தப்பான்றது வேறு ஆர்குமெண்ட். ஐ எம் டாக்கிங் அபவுட் தி ரியாலிட்டி. கேரளாவில் கூட வந்து இந்த அளவுக்கு வந்து ஆன்டி பிஜேபி கிடையாது. ஆன்டி பிஜேபி எஸ்ஐஆர் எடுத்தாங்க. ஆனால் இந்த எஸ்ஐஆரை பார்த்தீங்கன்னா நாம் கி ஆவாஸ் தான் எடுத்தாங்க. பட்னாவில் போய் வந்து ஓட் சோரிக்காக குரல் கொடுத்த ஸ்டாலின்
அவருடைய மாநிலத்தில் 70 லட்சம் பேர் எஸ்ஐஆரில் நீக்கப்பட்ட பிறகு கையை கண்டுக்கவே இல்லை. அதை பற்றி பெருசாக ஒன்றுமே பேசவே இல்லை. அது ஒரு இஷ்யூவாகவே அவங்க மாற்றலை. ஏன்னா அது வேறு மாதிரி போய் முடியும், பெங்கால் மாதிரி இங்கே ஆகிடும்னு பயந்துட்டு விட்டுட்டாங்க. அதை வந்து அவங்களுக்கு தோதானதை அவங்க கையில் எடுப்பாங்க. அது எலக்ட்ரல் டிவிடெண்ட் கொடுக்காதுன்னா தொடமாட்டாங்க அவங்க வந்து. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து டிவிகே ஃபேக்டர் ஒன்று, ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட்டை வந்து இவங்க ரொம்ப அதீதமாக இங்கே வந்து விதைச்சிருக்காங்க. அதன் காரணமாகவும் இந்த ஹை பர்சன்டேஜ் ஆஃப் டர்ன் அவுட் இன் ஓட்டிங், அதிகப்படியான வாக்குப்பதிவுக்கு டிவிகே ஃபேக்டர் ஒரு காரணம்னா, இன்னொரு காரணம் வந்து திமுக சார்பு நிலையில் வாக்களிக்கக்கூடியவர்கள் பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாது, என்டிஏ உள்ளே வந்துடக்கூடாது. அவர்களும் வந்து கடந்த முறை வாக்களிக்காதவர்கள் கூட இந்த முறை வாக்களித்திருப்பதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஸோ கன்வென்ஷனல் சென்ஸில் எனி ஹெவி போலிங் இஸ் பேட் நியூஸ் ஃபார் ரூலிங் கவர்மெண்ட்னு நம்ம சொன்னாலும் கூட தமிழ்நாட்டில் அதை அப்படியே பொருத்தி பார்ப்பது என்பது கடினமானதாகத்தான் இருக்கிறது. ஸோ இட் குட் பி எனி ஒன்ஸ் கேம். ஐ திங்க் வி ஹவ் டு கீப் அவர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். ஜென்ரலி ஸ்பீக்கிங் முரண்பாடாக பேசுவதாக யாரும் நினைக்க வேண்டாம். நான் என் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு மாற்றி பேசுகிறேன்னு இல்லை, அப்படி பேசலை நான். ஜென்ரல் பர்செப்ஷன் இஸ் ஹெவி போலிங் இஸ் பேட் நியூஸ் ஃபார் எனி கவர்மெண்ட், எனி இன்கம்பன்ட் கவர்மெண்ட். பட் தமிழ்நாட்டில் அதை நம்ம அப்படியே 100% வந்து அப்ளை பண்ண முடியுமான்றதுல தான் வந்து நிறைய ஆம்பிகுட்டிஸ் இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அதுக்கு காரணமாக இருக்குது. நிறைய பேர்கிட்ட பேசும்பொழுது அவர் வந்து விஜய் அதிமுக கிட்டேருந்து அள்ளுறாரு, திமுக கிட்டேருந்து சுரண்டுறாருன்றாங்க. அதாவது பெரிய அளவில் வாக்குகளை அதிமுகலேருந்து பிரிக்கிறாரு, ஓரளவு வாக்குகளை திமுக கிட்டேருந்து பிரிக்கிறாருன்னு போது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இது வந்து ரீஜன் வைஸ் வெவ்வேறு விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும். இப்போ ஏடிஎம்கே வீக்காக இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் பிராந்தியங்கள், அதாவது வந்து கான்ஸ்டுவன்சிஸில் இது பெரிய பாதிப்புன்றது வந்து அவங்களுக்கு வந்து ஏற்கனவே அங்கே ஒன்றுமே இல்லை, அங்கே என்ன இருக்க போகுது உங்களுக்கு, அள்ளின் போடான்னு இருக்கட்டும். இன்னொன்று விஜய் ஃபேக்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமங்களில் வந்து பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகலை. இட்ஸ் மோர்லி ஆஃப் அர்பன் சென்ட்ரிக்காக தான் இருக்குது. அப்போ ரூரல் பேக்கெட்ஸில் தேர் ஆர் 154 ரூரல் கான்ஸ்டுவன்சிஸ் இன் த ஸ்டேட், வேறின் அங்கே பிஜேபி அங்கே ஏடிஎம்கே இஸ் மச் ஸ்ட்ராங்கர். அந்த இடத்துல விஜய் ஃபேக்டர் பெருசாக ஒர்க் ஆகலைன்னா அது டிஎம்கேக்கு தான் பாதிப்பு. ஸோ வெவ்வேறு விதமான சினாரியோஸை நம்ம ப்ரொக்னாசிஸ் பண்ணும்பொழுது வெவ்வேறு விதமான ரிசல்ட் வருது. இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். எல்லாரும் நான் உட்பட பிடிச்சதை தான் பேசுகிறோம். எவ்ரி ஒன் இஸ் லிவிங் இன் தர் ஓன் எக்கோ சேம்பர்ஸ். அதனால் வந்து இது ரிசல்ட் 4ஆம் தேதி வரும்போது தான் மேடம் இதை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். மேபி எக்ஸிட் போல்ஸ் 29 ஈவினிங் வரும்போது ஒரு அளவு சொல்லலாம். பட் அது கூட எந்த அளவுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எக்ஸிட் போல்ஸும் தங்களோட நம்பகத்தன்மையை இழந்து பல ஆண்டுகள் ஆகுது. படம் பெரிய அளவில் விளையாடுது. ஐ திங்க் we have to wait till 4th of May till the actual counting takes place. Heavy polling is bad news for ruling partyன்றது பாட்டம் லைனு. பட் இந்த முறை தமிழ்நாட்டுக்கு அதை அப்படியே அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா there are several unanswered questions. So I think we have to keep our fingers crossed. பட் எல்லா பார்ட்டிஸுமே வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்காங்கன்றது மட்டும் உண்மை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஹெவி போலிங் அப்படிங்கிறது ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு வந்து அது பதற்றம் தரக்கூடியது ஜென்ரலி ஒரு கருத்து இருக்குன்னு. பட் நம்ம தமிழ்நாடு டேட்டாஸை வச்சு பார்க்கும்போது அது நீங்கள் சொல்கிற மாதிரி சில சமயங்களில் அது ஆமாவாக இருந்திருக்கு, சில சமயம் அப்படியும் இருக்கு. அண்ட் ஆனால் ஒரு விஷயம் பார்க்க முடியும் சார், ஒரு புதுசாக ஒரு ஃபேக்டர் வருது அப்படிங்கும்போது அந்த ஃபேக்டருக்கான ஒரு வரவேற்பு அப்படிங்கிறது இருந்திருக்குங்கிறத பார்க்குறாங்க. இப்போது மக்கள் இன்றைக்கும் வந்து 1977 திரும்ப வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவங்ககிட்ட இருக்குது. ஏன்னா 1967 எப்படி அண்ணாதுரை அவர்களோட அந்த ஒரு இமேஜ் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்ததோ, அதுபோல் 1977 எம்ஜிஆர் அவர்களினுடைய இமேஜ் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்ததோ, அதுபோல் இந்த முறை டிவிகே விஜய் அவர்களுடைய இமேஜ் அவர் நினைக்காததை விட பெரிய அளவில் இருந்ததை நம்ம பார்த்தோம். இப்போ அது வந்து அவருக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அது வந்து ஒரு பெரிய அளவில் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அர்பன் தவிர ரூரல் ஏரியாலையும் அது அவருக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்குது. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார், அந்த இமேஜ் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத? இல்லை, அதுதான் அது வந்து இப்போ அர்பன் ஏரியாஸில் இருந்த இம்பேக்ட்டு ரூரல் ஏரியாஸில் இல்லைன்றாங்க. தட் இஸ் த ப்ராப்ளம். அந்த யூனிவர்சலாக வந்து உங்களுக்கு வந்து த்ரூ அவுட் த ஸ்டேட் இல்லைன்றது தான் வந்து இப்போ கிடைக்கக்கூடிய தகவல்களாகவும் என்னுடைய அவதானிப்பாகவும் அதுவாக தான் இருக்குது. பட் அவர் இது போகும்போதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையுமே ஒன்று விட ஒன்று அதிகமாக கூட்டம் இருந்தது. Crowds are one indicator, not the only indicator. Crowds are not the one and only indicator. அர்பன் சென்டர்ஸில் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு அப்பீல், இன்ஃப்ளூயன்ஸ், so called appeal or so called influence, whatever may be your wish you can call it, அது வந்து அர்பன் சென்டர்ஸில் ரூரல் செக்டார்ஸில் கண்டிப்பாக இல்லை. அது வந்து நம்ம கவனத்தில் வச்சு தான் பார்க்க வேண்டியிருக்குது. இன்னொன்று, அஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டியாக அவர் அக்ரெசிவாக வந்து இந்த கடந்த 2 ஆண்டுகளில் வந்து செயல்பட்ட விதம் என்பதெல்லாம் வந்து கன்வென்ஷனல் ஸ்கேல்ஸை வச்சு நம்ம அளக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாகவே அது இல்லை.
அதை நம்ம முதல்ல கவனத்தில் வச்சு தான் நம்ம பார்க்கணும். அதனால் பல கன்க்ளூஷன்ஸை நம்ம அரைவ் பண்ணுறதுன்றது வந்து கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ நேற்று ஈவினிங்லேருந்து வந்து இந்த ஹெவி போலிங்னு வரும்போது வந்து ஜென்ரலி ஹெவி போலிங் வந்து ரூலிங் பார்ட்டிக்கு கெட்ட செய்தி அப்படின்ற பர்செப்ஷன் வரும்போது அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு டிஎம்கே ஈகோ சிஸ்டம் வந்து பல விஷயங்களை முன்வைக்கிறாங்க. தே ஆர் ரேட்டல்டு. ஆமாம், நம்பர்ஸை தூக்குறாங்க. பொதுவாக ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு குழப்பமாக ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா டிஎம்கே ஈகோ சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அவங்க பயத்தை வச்சு புரிஞ்சுக்கலாம். அவங்க பிஹேவியர் வச்சு தே ஆர் ரேட்டல்டுன்னு புரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு ரேட்டில் ஆகுறாங்கன்னா பயம் வருதுன்னா ஃபேக்ட் அவங்களை குத்துதுன்னு அர்த்தம், உண்மை சுடும். ஸோ இந்த பர்சன்டேஜ் கணக்குக்குள்ளே அவங்க போகிறதுன்றது வந்து ஹெவி போலிங் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால தான் நான் சொல்கிறேன், இட் குட் பி இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ ஆஸ் ஆஃப் நவ். ஏன்னு கேட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடுலேயே வந்து உங்களுக்கு வந்து 80% கிராஸ் பண்ணதே இல்லை. 80% கிராஸ் பண்ணதில்லை. ஏதோ ஒரு எலெக்ஷன் வந்து ஐ திங்க் 77% என்னமோ வந்து 78 ஒரு எலெக்ஷன் 2011 அத்தனை 2011 இஸ் 73%. 2011 ஓகே. அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அது ஆட்சி மாற்றத்துக்கு வழி வகுத்தது. ஹெவி ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது 2006 வந்து நீங்கள் சொல்கிறது 2011 78% இஸ் அ ஹியூஜ் ஆன்டி இன்கம்பன்சி. அதே 2016 73% which was also good polling but less than 2011. எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட் பவருக்கு வந்தது எது 2016 ஜெயலலிதா வெனர்ஜி ஷி ரீடைன்டு பவர் 73% போலிங். இன்ட்ரெஸ்டிங்லி 96 ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் கவர்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு 91-96 ஜெயலலிதாவோட அந்த கவர்மெண்ட்டு 96 வந்து அது வீட்டுக்கு அனுப்பப்படும் பொழுது த போலிங் வாஸ் 63%. ஆக்சுவலாக தமிழ்நாட்டோட ஆவரேஜே 65 தான், 65 to 70 தான், விச் இஸ் அ குட் ஆவரேஜ். டெவலப்டு கண்ட்ரிஸ் லைக் யூஎஸ்லேயே 40 to 42%, 45% தான் போலிங் ஆகுது. எனிதிங் அபவ் 40 இஸ் நார்மல்னுவாங்க. அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் வந்து 62 to 65%ன்றது வந்து 63 to 65 வாஸ் அ குட் நம்பர் உங்களுக்கு வந்து. ஸோ லோ டர்ன் அவுட் ஆகியும் கவர்மெண்ட்ஸ் மாறி இருக்குது, ஹெவி டர்ன் அவுட் ஆகியும் மாறி இருக்குது. பட் கம்பேரிட்டிவ்லி ஹெவி டர்ன் அவுட்ஸ் ஆகும்போது தான் கவர்மெண்ட் மாறினது அதிகமாக நடந்திருக்குது. ஆனால் இதில் அடிஷ்னல் ஃபேக்டராக வந்து ஃபார் எனி செஃபாலஜிஸ்ட் இட்ஸ் அ நைட்மேர் சுச்சுவேஷன். எப்படின்னு கேட்டிங்கன்னா 80% கிராஸ் பண்ணுறதுன்றது வந்து வெரி வெரி அன்யூஷுவல் ஒன். தட்ஸ் இட்ஸ் 85. இன்ஃபேக்ட் வந்து அது 1 or 2% ஏறும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவல் ஃபிகர்ஸ் வந்து இன்றைக்கோ நாளைக்கோ தான் வரும். அது ஒன்று. அப்புறம் சில வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்குது, 2 to 3 days ஆகும். யூஸ்வலாக வந்து உங்களுக்கு அந்த எக்ஸாக்ட் ஃபிகர்ஸ் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து 24 இல்லையா, 25 அல்லது 26 தான் வரும். மேபி 1% or 2% ஏறலாம். ஸோ we may be roughly around இப்போ 85, 86, 87 வச்சுக்கலாம். ஈவன் அஸ்யூமிங் தட் 85 வச்சுக்கோங்களேன், விச் இஸ் அ வெரி வெரி ஹியூஜ் நம்பர். இந்த பர்சன்டேஜ் ஆஃப் போலிங் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்ததே இல்லைன்னும் பொழுது நம்பர் 1 ஃபேக்டர். நம்பர் 2, நியூ பிளேயர் இஸ் சேலஞ்சிங் த எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்ஸ். அது ஒரு 2வது ஃபேக்டர். 3வது ஃபேக்டர் வந்து ஹியூஜ் மணி ஃப்ளோ ஃப்ரம் ஐதர் சைட், போத் சைட்ஸ். ஸோ இதெல்லாம் சேர்த்து வந்து உங்களால் வந்து கணிக்கிறது வந்து ரொம்ப 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 கடினமான ஒன்றாக தான் இருக்குது. இது வந்து ஐ திங்க் வி ஹேவ் டு கீப் அவர் ஃபிங்கர்ஸ் கிராஸ் தான் எனக்கு தோணுது. இதில் வந்து எக்ஸிட் போல்ஸ் வந்ததுன்னா வேணால் வந்து உங்களுக்கு வந்து ஓரளவு யூ கேன் மேக் சம் கஸ் ஒர்க். அது வந்தால் கூட எந்த அளவு பண்ண முடியும்னு நமக்கு தெரியல. ஸோ இட்ஸ் வெரி வெரி காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷன் தான் இது வந்து கன்வென்ஷனல் விஸ்டம் படி இட்ஸ் அ பேட் நியூஸ் ஃபார் கவர்மெண்ட்டுன்னு உறுதியிட்டு அறுதியாகவும் சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ பேட் நியூஸ் ஃபார் கவர்மெண்ட். தே ஆர் ரேட்டில்டு. டிஎம்கே ஈகோ சிஸ்டம் இஸ் ரேட்டில்டு. டிஎம்கேவோட பெய்டு மவுத்ஸ், அவங்களோட மீடியா, அவங்க த மீடியா இன் விச் தே கண்ட்ரோல், மெனி மீடியா தே கண்ட்ரோல், அவங்களோட அஃபிஷியலாகவே தே கண்ட்ரோல் அவங்களோட தே ஓன்டு மீடியா, அவங்க பிஹேவியர் அண்டு ஓப்பன் ரேபிட் டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ், இண்டிபெண்ட் வாய்ஸஸ் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது வந்து தே ரேட்டில்டுன்னு மட்டும் நல்லா தெரியுது. சம்டைம்ஸ் வந்து வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ் ஃப்ரம் வெரி அன்கன்வென்ஷனல் மேனர். அவங்க ஆங்கிள்லேருந்து பார்த்து நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோன்னா வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தேர் ஆன்சைட்டிஸ். ஸோ அவங்களுக்கு வந்து அது பேட் நியூஸாக தான் அது இருக்குது. பட் எக்ஸ்பெக்டட் தானே சார்? கண்டிப்பாக வந்து எஸ்ஏஆருக்கு அப்புறமாக மற்ற மாநிலங்களை பார்க்கும்போது நமக்கு வந்து அதுதான் அந்த பர்சன்டேஜ் தான். இது வந்துங்க, இது எஸ்ஐஆர், அதனால் 7 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம் தான் போச்சு. எல்லாருமே வந்து அவங்களோட, நான் உட்பட எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஈகோ சேம்பர்ஸ் உள்ளேருந்து தான் ஆர்கியூ பண்ணுறாங்க. பிடிச்சதை தான் மனசு ஏற்றுக்குது. இதில் வந்து அன்பயஸ்டாக வரக்கூடிய ஒப்பீனியன் போல்ஸ் நின்று போன காரணத்தால் ப்ரொஃபஷனல் மீடியா செத்து போச்சு. நேஷ்னல் மீடியாவை கிட்டத்தட்ட திமுக has purchased it beyond your imagination. Absolutely. For the past 3 months வந்து over 90% of the so-called credible
national media, they are continue to working as DMK's mouthpiece. Very sad. அவங்க கோதி மீடியான்றது எப்படி வந்து கோதினா கோதியில் உட்காந்துருக்க மடியில் உட்காந்துருக்க மீடியாவை எப்படி மோடி கண்ட்ரோல்டு மீடியாவை சொன்னாங்களோ அதுக்கு ஈக்குவலாக தான் இங்கே வந்து டிஎம்கே ஸ்டாலின் கண்ட்ரோல்டு மீடியாவை தமிழ்நாட்டு மீடியா இல்லை நேஷ்னல் மீடியாவும் மாறிப்போச்சு. இந்த பாஸ்ட் 3 monthஸில் வந்து நிறையா கான்க்ளேவ்ஸு, நிறையா செமினார், கால் செமினார்ஸ்லாம் நேஷ்னல் மீடியாவை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு நடத்துனாங்க. ஃபார் விச் crores were paid by the DMK. அங்கே உட்காந்துக்கிட்டு அங்கே டிஎம்கே மினிஸ்டர்ஸ் பேசுகிறது, டிஎம்கேவோட பெய்டு மவுண்ட்ஸ் அண்ட் பாலிசி மேக்கர்ஸ் பேசுகிறது எல்லாமே வந்து டு கிவ் அ நேஷ்னல் ரெக்கக்னேஷன் ஃபார் டிஎம்கே அண்ட் டு கிவ் அ மேசிவ் பிளாட்ஃபார்ம் ஃபார் டிஎம்கே. அது வந்து தான் கடந்த காலங்களில் வந்து உங்களுக்கு வந்து இப்படிலாம் நடந்ததே கிடையாது. அது வந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒப்பீனியன் மேக்கிங்லேயும் ப்ரோ டிஎம்கே ஸ்டோரிஸை முன்னெடுத்து செல்றதுலையும் டேக்கிங் ஃபார்வர்ட் ஆன்டி டிஎம்கே நெரேட்டிவை வந்து அது ஜெனுவினாக இருந்தாலுமே கூட வந்து கிரவுண்டு ரியாலிட்டியை ரெஃப்ளெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுலையும் பெரிய அளவில் உதவி பண்ணுது, டு புட் இட் வெரி பிளண்ட்லி. அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வந்து ஜெனுயின் ஒப்பீனியன் போல்ஸ் ஆர் எக்ஸிட் போல்ஸ் வருவது என்பது ஆல்மோஸ்ட் நில் இன் தீஸ் எலெக்ஷன்ஸ்ன்றதான் வந்து வெரி வெரி சேட் டெவலப்மெண்ட். உங்களுடைய டைம் கொடுத்ததுக்கு முழு நேரம் பல விஷயங்களை எங்களோட டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க. நன்றி சார். Plan your next summer escape with Grand Royal Tours. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி.